ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் இஷ்யூஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி நீதித்துறை சம்மந்தமான இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றவை, அதாவது இங்கே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் இருக்காங்களே, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஒரு தகுதி என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள். ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருத்தல். ஸோ இது வந்து கரெக்டு, இந்த பாயிண்ட் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருத்தல். இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ந்து ஒரு 5 வருஷம் நீதிபதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்ததாக பாருங்கள். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் அப்படின்றது கிடையாது, 10 வருஷம். ஸோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் அப்படின்றது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. 15 இயர்ஸ் வராது, 10 வருஷம் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் என்ன பார்த்துருக்கோம்னா, அவங்க வந்து ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட ஹை கோர்ட்ஸில் தொடர்ந்து 5 இயர்ஸ் வந்து ஜட்ஜாக இருக்கணும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் வந்து எந்தெந்த வருஷங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எது வந்து தவறானது அப்படின்ற பார்த்தோம்னா, இங்கே அலகாபாத் அப்படின்றது தான் தவறானதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டானதாக பார்த்துக்குருவோம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 1862, கர்நாடகா வந்து 1884ன்றது கரெக்டு, கேரளா வந்து 1958ன்றதும் கரெக்டு. ஸோ அலகாபாத் வந்து 1954ன்றது தவறு. ஸோ கரெக்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத்தோட ஹைகோர்ட் வந்து கொண்டு வரப்பட்டது எப்போது அப்படின்னா 1866. 1866 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த உயர் நீதிமன்றத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கல்கட்டா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கல்கட்டாவே என்ன சொல்லுவாங்கன்னா, பழமையான நீதிமன்றம், ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்கட்டா வந்து 1862 தான், ஆனால் இயர் மட்டும் மாற்றிருக்கும். 1862 வந்து பார்த்தோம்னா 3 உயர் நீதிமன்றங்கள் இருக்கும், ஹைகோர்ட்ஸ் இருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கல்கட்டா, அடுத்து வந்து பாம்பே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். இது 3மே 1862 தான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் மட்டும் மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 1 1862. அடுத்து பாம்பே வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14 1862. மற்றும் மெட்ராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகஸ்ட் 15. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 1862 கல்கட்டா, பாம்பே மற்றும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து ஓல்டஸ்ட் ஹைகோர்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்ட ஹைகோர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கல்கட்டா தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து நம்ம 1884. இதில் வந்து நீங்கள் எப்படி அமைச்சுக்கோன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி கர்நாடகாவோட உயர் நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அலகாபாத் வந்து 1866, அதாவது ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்ட 3 உயர் நீதிமன்றங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த 3 இது. 4வதாக கொண்டு வரப்பட்ட உயர் நீதிமன்றம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் 1866. ஓகேவா? அடுத்து கேரளா வந்து 1958. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்ட அந்த வருடங்கள் வந்து நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, இது இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி இது வந்து எப்படி வருதுன்னா, ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங்கில் வருது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான இணையை கண்டுபிடிங்க அப்படின்றது மாதிரி தான் வருது. ஸோ சிங்கிளாக ஒரு கொஷின் வந்து இது வரைக்கும் வரல. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கிறோமோ இல்லையோ, முக்கியமானதை நம்ம படித்தோம்னாவே நம்ம ஓரளவுக்கு ஆன்சரை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த 4 இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது ஒன்று எலிமினேட் பண்ணி இது கரெக்டாக அப்போ இதுதான் தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் படிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் முக்கியமானதை வந்து நம்ம வந்து இந்த ஹை கோர்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஷின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இதில் குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா 1960 கொண்டு வந்திருப்பாங்க. குஜராத் 1960 வந்து குஜராத் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர்
சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட். இந்த 3 ஸ்டேட்ஸ்லையும் உயர்நீதிமன்றங்கள் அதாவது ஹைகோர்ட்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஓகே இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எது அரசியல் அமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது? ஸோ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுப்ரீம் கோர்ட்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய நம்ம ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்றது பார்த்தோம். ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்றது கல்கட்டா அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ கல்கட்டான்றது ஓல்டஸ்ட் ஹைகோர்ட், பழைய நீதிமன்றம், பழமையான நீதிமன்றம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நீதிமன்றம் வந்து கல்கட்டா. இதுவே வந்து பிக்கஸ்ட் ஹைகோர்ட், பெரிய உயர் நீதிமன்றம் அப்படின்னா அது அலகாபாத் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தி ரிட்டையர்மெண்ட் ஏஜென்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ், உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. இதுவே சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65. இதுவே ஹைகோர்ட் ஜட்ஜஸ்கோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 62. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமானது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிட்ஸ் லிட்ரலி மீன்ஸ் வி கமாண்ட், அதாவது கீழே சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம், நாங்கள் கட்டளையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எந்த மனு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்மவே வந்து இது ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் இந்த இங்கே இருக்குது ஹேபியஸ் கார்பஸ், செகண்ட் ஒன் வந்து மேண்டமஸ், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராஃபிஷன். இந்த ப்ராஃபிஷன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். இது அந்த அந்த ஆர்டரில் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ராஃபிஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சர்டியோரரி அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து கியோ வாரண்டோ. ஹேபியஸ் கார்பஸோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து மேண்டமஸ் அப்படின்றது வந்து இங்கே மேண்டமஸ்னே கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே படித்து வச்சுக்கணும். இங்கே வந்து பாருங்களேன், இந்த கொஷின்லேயே வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மேண்டமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேண்டமஸ் அப்படின்றது வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை இல்லைனா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. செயலுறுத்தும் இல்லைனா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்ததாக வந்து ப்ராஃபிஷன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்டியோரரி அப்படின்றது பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அடுத்ததாக கியோ வாரண்டோ. ஸோ கியோ வாரண்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு கொஷின்ஸ் இப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப நமக்கு கஷ்டமாக போயிடும். நம்ம படித்தது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் நம்ம படிச்சிருந்தும் ஒரு மார்க்கை வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது ஆட்கொணர்வு நீதி பேராணை. மேண்டமஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா செயலுறுத்தும் நீதி பேராணை இல்லைனா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிஷன் அப்படின்றது தடையுறுத்தும் நீதி பேராணை. சர்டியோரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணக்கேட்பு நீதி பேராணை மற்றும் கியோ வாரண்டோ அப்படின்றது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஸோ இந்த ஒவ்வொரு ரிட்ஸுக்குமே சில ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டு ஹாவ் த பாடி ஆஃப் கோர்ட். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடி ஆஃப் கோர்ட் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நீதிமன்றத்திற்கு முன் ஆஜர்படுத்து அப்படின்னு அர்த்தம். டு ஹாவ் த பாடி ஆஃப் கோர்ட். அடுத்ததாக மேண்டமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது பார்த்துருக்கோம். அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வி கமாண்ட்னா நாங்கள் கட்டளையிடுகிறோம். இதை தான் நமக்கு கொஷினை கேட்டிருக்காங்க. நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வி கமாண்ட் அப்படின்னா நாங்கள் கட்டளையிடுகிறோம் இல்லைன்னா நாங்கள் ஆணையிடுகிறோம். இது வந்து மேண்டமஸ்க்கு உள்ளது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிஷன். ஸோ ப்ராஃபிஷனுக்கு வந்து நம்ம என்ன வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும்னா டு ஃபர்பிட் அப்படின்றது என்னென்னா தடை விதித்தல். ஓகே, நாலாவதாக சர்டியோரரி ஆவணக்கேட்பு நீதி பேராணை. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டு பி சர்டிஃபைடு அல்லது டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி சர்டிஃபைடு ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணம் வழங்கிடு அல்லது
உரிய விவரங்களை தெரிவி. உரிய விவரங்களை தெரிவி. ஓகே, இதுதான் சர்டியோரரி. அண்ட் கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா கியோ வாரண்டோ. கியோ வாரண்டோன்னா என்ன சொல்லியிருக்கேன், தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஓகே, பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், அதாவது எந்த தகுதியின் அடிப்படையில், எத்தகுதியின் அடிப்படையில். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ நான் இப்போ ஒரு தடவை இங்கிலீஷில் சொல்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னென்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்றத்திற்கு முன் ஆஜர்படுத்து அப்படின்னு அர்த்தம். மேண்டமஸ்னால் என்னது, செயலுறுத்தும் நீதி பேராணை இல்லைனா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் கட்டளை இடுகிறோம் இல்லைனா நாங்கள் ஆணை இடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் வந்து ப்ராஃபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், டு ஃபர்பிட், அதாவது தடை விதித்தல். அடுத்து ஃபோர்த் ஒன் சர்டியோரரினா ஆவண கேட்பு நீதி பேராணை. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா டு பி சர்டிஃபைடு அல்லது டு பி இன்ஃபார்ம்டு, ஆவணம் வழங்கிடு அல்லது உரிய விவரங்களை தெரிவி அப்படின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கியோ வாரண்டோ அப்படின்னா என்னன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இதுக்கு வந்து என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வாட் அத்தாரிட்டி அல்லது வாரண்ட், எந்த தகுதியின் அடிப்படையில் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஸோ இந்த வேர்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அதாவது நீதித்துறை செயல்பாட்டு முறை. இந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து எங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது வேர்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்றது. ஸோ இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்கே இருந்தது ஃபஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா. சரி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மக்களாட்சியில் டெமோக்ரஸியில் 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டத்துறை. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது நிர்வாகத்துறை. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை. ஸோ இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பவர் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு தான். லெஜிஸ்லேச்சர் சட்டத்துறையோட வேலை என்ன, சட்டத்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டங்கள் வந்து புதுசாக வந்து சட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க, அதுதான் சட்டத்துறையோட வேலை. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாகத்துறைனா என்ன, இப்போ நம்ம நாட்டை வந்து நிர்வாகம் செய்கிறது, யார் நிர்வாகம் செய்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ்க்கு கீழே செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்திய நாட்டை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை வந்து இவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ சட்டங்கள் இயற்றுறது யார், எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ். இவங்க 2 பேரும் அவங்களோட வேலைகளை வந்து அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறாமல் இருக்கிறதுக்கு, அதாவது இப்போ தவறும் பட்சத்தில் இருக்கும்போது இந்த நீதித்துறையை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களே அந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையை வந்து செய்கிறது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து அவங்களோட அதிகாரத்துவத்தில் வந்து மீறாமல் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறும் பட்சத்தில் அந்த இடத்துக்கே வந்து அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய உரிமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதை வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய அந்த உரிமை வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஹைகோர்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலகாபாத் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1866 4வது உயர்நீதிமன்றம் வந்து கொண்டு வரப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் தான் 1866. அடுத்ததாக கர்நாடகாவுக்கு நான் அங்கேயே சொன்னேன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வந்து 1884. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாட்னா வந்து பார்த்திங்கன்னா 1916. அடுத்ததாக மெட்ராஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1862. இதில் வந்து நம்ம அலகாபாத் நமக்கு தெரியும், மெட்ராஸ் தெரியும். இது ரெண்டையும் நம்ம பார்த்தாவே ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசு சட்டம்
1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935. ஸோ இந்த ஆக்ட் படி, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 படி தேசிய அளவில் ஒரு நீதிமன்றமானது கொண்டு வந்தாங்க. அந்த நீதிமன்றத்தோட பெயர் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி தேசிய அளவில் ஒரு நீதிமன்றமானது கொண்டு வரப்பட்டது. அந்த நீதிமன்றத்தோட பெயர் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். ஓகே, சரி. ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா, இப்போ இது இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றமாக அப்போதைக்கு இருந்துச்சு அப்படின்ற பார்த்தோம்னா, சில நேரங்களில் அது மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படலை. அப்போ மேல்முறையீட்டுக்கு வந்து எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் ப்ரைவசி கவுன்சில் அப்படின்றது இருந்துச்சு. ப்ரைவி கவுன்சில், தமிழில் பிரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவி கவுன்சில் அப்படின்றது இருந்துச்சு. இங்கே தான் வந்து மேல்முறையீட்டு சம்மந்தமான கேசஸ் வந்து பிரிட்டனில் வந்து நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லா நேரத்துலையும் லண்டனுக்கு வந்து, அதாவது பிரிட்டனுக்கு வந்து போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் இதை என்ன பண்ணுறாங்கன்னா 1949 இதை கேன்சல் பண்ணிட்டு தான் 1950 ஜனவரி 28 நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை கொண்டு வர்றாங்க. உச்சநீதிமன்றமானது கொண்டு வரப்பட்டது. இதை கேன்சல் பண்ணுறாங்க. எப்போ? 1949 கேன்சல் பண்ணிட்டு தான் 1950 ஜனவரி 28 சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் வந்து நம்ம சட்டங்கள் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த சட்டங்கள்லாம் நம்ம வேறு வழியில் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட், இந்திய விவகாரத்து சட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1869. ஸோ இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் வந்து 1869. அடுத்ததாக ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. நெக்ஸ்ட்டு வந்து த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து 1954. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் தான் வருது, அதுக்கப்புறம் தான் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வருது. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மேரேஜ் ஆக்ட், அது எப்போனா 1969. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் வந்து 1869. ஸோ கடைசியில் பாருங்கள் ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் வந்து 1969. ஒரு 100 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்படி இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் தான் வருது. எப்போ? 1954. அதுக்கப்புறம் தான் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வருது 1955. ஓகே, வேறு வழியில் நீங்கள் இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வருது, அதுக்கப்புறம் தான் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வருது. நெக்ஸ்ட் டிவோர்ஸ் ஆக்ட்டுக்கும் ஃபாரின் மேரேஜ் ஆக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அது 1869 இது 1969 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது? அதாவது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆர்டிகல்ஸில் எந்த ஆர்டிக்கல் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பானது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 136 136. ஓகே, ஸோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் பவர் டு த சுப்ரீம் கோர்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உச்சநீதிமன்றமானது இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? அதாவது பிரசிடெண்ட்டுக்கு தேவைப்படுற நேரத்தில் உச்சநீதிமன்றமானது குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலோசனை வழங்கலாம். இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 143. ஸோ அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனால் பிரசிடெண்ட் அதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கோர்ட்ஸ், மின் ஆளுகை நீதிமன்றங்கள் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் விரைவு நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ கோர்ட்ஸ் வந்து 2005, அதாவது மின் ஆளுகை நீதிமன்றங்கள். விரைவு நீதிமன்றங்கள் வந்து 2000 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது நல வழக்கு, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற பார்த்தீங்கன்னா USA. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது பார்த்தோம், அதுவும் USA தான். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது பொதுநல வழக்கு அப்படின்றதும் USA தான், அமெரிக்கா தான். இப்போ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா PIL அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுநல வழக்கு.
இப்போ நார்மலாக இப்போ ஒரு 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 பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் ஒரு லேண்ட் டிஸ்பியூட், ஒரு நில தகராறு ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா நீதிமன்றத்துக்கு வந்து போவார். இது வந்து அவங்களோட பர்சனல் லிட்டிகேஷன், அவங்களுடைய பர்சனலான ஒரு வழக்கு. இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா ஒரு பர்சனையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ அவங்களோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கும் பட்சத்தில் ஒரு சாதாரண ஒரு காமன் மேனோ இல்லைனா ஒரு சமூக அமைப்போ இல்லை ஒரு அமைப்போ என்ன பண்ணலாம்னா அவங்களோட உரிமைகளை வந்து கொண்டு வர்றதுக்காக கோர்ட்டை வந்து அணுகலாம். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க தான் போகணும் அப்படின்றது கிடையாது. அவங்க சம்மந்தப்பட்ட அவங்களோட அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் வேற ஒருத்தவங்களோ இல்லை வேற ஒரு அமைப்போ வந்து அவங்களோட உரிமைகளை வந்து மீட்டு கொண்டு வருவதற்காக நீதிமன்றத்தை அணுகலாம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா. சரியா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சட்டத்தை இயற்றுவதும் ஒரு சட்டத்தை கொண்டு வரதும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இந்திய நாட்டை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாட்டையும் அந்த நிர்வகிக்கும் உரிமை வந்து யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? இவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். ஆனால் சில இடங்களில் அதாவது நீதித்துறையானது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு காமன் மேனும் இந்தியாவோட நிர்வாகத்தில் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அமைச்சரோ இல்லை ஆஃபீஸர்ஸோ இல்லை சட்டத்துறை சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அதில் வந்து இன்னும் வந்து அவங்க ஏதாவது தவறு சொன்னாங்கன்னா அதை சுட்டி காட்டும் பட்சத்தில் இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் கொடுக்குற பட்சத்தில் ஒரு காமன் மேனுக்கும் இருக்கணும். காமன் மேன் வந்து இன்டைரக்டாக நிர்வாகத்தில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்ற சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 214. ஓகே, ஸோ அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உச்சநீதிமன்றம் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 124, இதுவே வந்து உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 214. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1956 1956 7வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு காமனாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்ட் தான் பார்க்குறோம். ஸோ இதுவும் சில இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபேமிலி கோர்ட் ஆக்ட், அதாவது குடும்ப நல நீதிமன்ற சட்டம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984. அடுத்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், சட்ட சேவை அதிகார சட்டம், அது வந்து பார்த்தீங்கன்னா 1987. நெக்ஸ்ட் பாருங்கள், சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா சமூக பதிவு சட்டம் 1860. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இது வந்து 1946. ஸோ டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி சிறப்பு காவல் சட்டம் சொல்லியிருக்காங்க 1946. ஸோ அதாவது இங்கிலீஷ் வேர்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிற அதாவது சுப்ரீம் கோர்ட் பற்றி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு, கரெக்ட். உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் ஒரு அமைப்பு அப்படின்றது கரெக்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார். ஸோ இந்த பாயிண்ட் தான் தப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 65. இதுவே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62. ஓகே, ஸோ இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. ஸோ இது கரெக்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட், ஓகேவா, அந்த ஹையார்ச்சி எப்படி சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்து ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்ஸ் கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சபார்டினேட் கோர்ட்ஸ். ஓகே,
அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கு கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இந்த ஹையார்ச்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பு அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே கரெக்டான பாயிண்ட் தான். அடுத்து இந்திய உச்சநீதிமன்றமானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது, ஜனவரி 28. ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம 3 முக்கியமான டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது பார்த்தோம். அடுத்து வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. இது 3மே இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA தான், அமெரிக்கா தான். ஓகே, ஸோ இது பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நீதி புனராய்வு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து சட்டமன்றத்தில் புதிய சட்டங்களை கொண்டு வராங்க. அந்த சட்டங்களை கொண்டு வரும்போது அது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த சட்டமானது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு இருக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நீதி புனராய்வு கோட்பாடு UK தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது. ஸோ USAலேருந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகின்றது. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலம் கூட வந்து இந்த பவர்ஸை வந்து குறைக்க முடியாது அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ராங்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களை கவனிக்கவும். இது ஆர்டரில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்றது பார்த்தோம்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து 1966. ஸோ நம்ம அலகாபாத் நீதிமன்றம் பார்த்தோம். எப்போ பார்த்தோம்? 1866. அதாவது கல்கட்டா, நெக்ஸ்ட் வந்து பாம்பே, மெட்ராஸ், இது 3 1862 கொண்டு வரப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் 1866 வந்து பார்த்தோம்னா அலகாபாத். ஸோ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1966. ஸோ பார்த்துக்கோங்க, இது 1866, இது 1966. நெக்ஸ்ட் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் உயர்நீதிமன்றமானது எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்றது பார்த்தோம்னா ராஜஸ்தான் வந்து 1949. ஓகே, ஸோ ராஜஸ்தான் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1949. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஸோ பஞ்சாப் மற்றும் ஹரியானா வந்து 1875, 1875 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரிசா உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பிறகு தான் நம்ம நல்லா ரைஸ் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1948. இது வந்து நம்ம குடியரசானது நமக்கு வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜாக்கள் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ உங்களுக்கு என்ன கான்செப்ட் தோணுதோ இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கும், இல்லாட்டா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆர்டரில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ தேர்ட் ஒன். அடுத்ததாக 1948 ஒரிசா. ஸோ ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து 1949. ஸோ செகண்ட் ஒன். அண்ட் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1966. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது. இந்திய அரசியல் சாசனத்தோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்வனந்த பாரதி வழக்கு, வெஸ்ட் கேரளா அரசு. ஓகே, இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 21வது கொஷின் பாருங்கள். பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? அதாவது எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை, இங்கே உயர்நீதிமன்றம் மட்டும் கிடையாது, எதையும் கேட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்காங்க, ஹை கோர்ட்டும் கேட்டிருக்காங்க. டு இஷ்யூ த ரிட்ஸ், அதாவது ரிட்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ்க்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷினில் வந்து உச்சநீதிமன்றம் அப்படின்ற கான்செப்டே கொடுக்கல பாருங்கள். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 அண்ட் ஹை கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 இதில் எது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது கேட்பாங்க. அது வந்து எதுனா ஆர்டிகல் 226 மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 32 பொறுத்த வரைக்கும் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுடைய
அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் நம்ம வந்து வழக்கு தொடரலாம். அது ஆர்டிகல் 32. இங்கே ஹைகோர்ட்டில் வந்து இந்த பவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகள் மீறும்போது மட்டும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. சிவில் ரைட்ஸ் மீறும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிகல் 226 வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 226 இஸ் அ பவர்ஃபுல் ஒன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஸோ இது வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்குறோம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்ம லாஸ்ட் கொஷின்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்படும். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னாவே நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். தேர்ட் ஒன் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறுஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சட்டங்கள் கொண்டு வரும்போது அதை நடைமுறைப்படுத்தும் போது அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இந்திய அரசியலமைப்போட அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும்போது அது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்றதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 13 அதை தான் சொல்லுது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அது தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து தப்பு. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பவை யாவே? ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் ஆர்டிகல் 124 ஆர்டிகல் 147 வரைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ த கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். அடுத்ததாக ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின். ரிட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ரிட்ஸோடைய நீதி பேராணைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதோட பொருளை வந்து சரியாக பொறுத்துக்க. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் என்னது? மேண்டமஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஓகேவா? ஹேபியஸ் கார்பஸ் தான் பார்த்தோம். ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணைன்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ஆவணை கேட்பு நீதி பேராணை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை தான். ஆவணை கேட்பு நீதி பேராணை அப்படின்றது சர்டியூரரை தான் சொல்லுவாங்க. ஒன்று நெறிமுறை இருத்தும் நீதி பேரான்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஆவணை கேட்பு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இது ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். இதுக்கு நம்ம என்ன வேர்ட் பார்த்தோம்? ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு கொஷின்லேயே நம்ம பார்த்தோம். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டு ஹாவ் த பாடி ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்றத்திற்கு முன் ஆஜர்படுத்து. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த தமிழ் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியே இருக்குது. ஸோ இந்த இதுக்கெலாம் நீங்கள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் ஆக்சுவல் மீனிங் என்னன்னா நீதிமன்றத்துக்கு முன் ஆஜர்படுத்து அப்படின்றது ஆக்சுவல் மீனிங்கே. இங்கே உடலை கொண்டு வருதல் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேண்டமஸ் அப்படின்றது என்னது? ஸோ மேண்டமஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வி கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் கட்டளையிடுகிறோம், இல்லை நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இது வந்து தேர்ட் ஒன். அடுத்து சர்டியூரரி நெறிமுறை இருத்தும் நீதி பேராணை. அது வந்து என்ன பார்த்தோம்னா டு சர்டிஃபை அப்படின்றது பார்த்தோம். டு சர்டிஃபை அல்லது டு பி இன்ஃபார்ம்ட் அப்படின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிஷனாகவே தடையுறுத்தும் நீதி பேராணை டு ஸ்டாப். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் ஆர் கொஷின்ஸில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுடிஷியரி நீதித்துறை பற்றி தான் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லேருந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் கான்ஸ்டியூஷனில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.